Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு போட்ட ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் டைமிங்கில் போட்ட பேசிக் ஹேர் மாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தினத்தந்தி பேப்பரில் படித்து அந்த அழகு குறிப்புகளில் போட்டிருப்பான். வெந்தயத்தை அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கவும் அப்படின்ட்டு. ஸோ dandruff இப்போ இந்த மாதிரி முடி உதிர்தல் இதெல்லாம் போகும் அப்படின்ட்டு. ஆனால் இதை வந்து நான் தண்ணியில் ஊற வைக்க போகிறதில்ல. பட் அந்த காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தண்ணியில் மட்டும்தான் ஊற வைப்பேன். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஒன்றா விவரம் தெரிய நான் அதோட 2-3 ஆடான்ஸ்லாம் போட்டு பண்ண அதற்கான பலன் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் நான் பேசிக்காக ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப யூஸ் பண்ண ஹேர் மாஸ்க் தான். இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நான் அப்போல்லாம் தண்ணியில் தான் ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம இதில் ஊற வச்சா எப்படி இருக்கும், அதில் ஊற வச்சா எப்படி இருக்கும்னு மாற்றி நம்மளே வந்து பண்ணுறது தான். பட் நார்மல் வாட்டரில் ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி அரிசி வடித்த கஞ்சியில் ஊற வைக்கிறது வந்து அதிக பலனை தரும். ஒரு கப்பில் பாயில்டு ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். பாயில்டு ரைஸ் வாட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நார்மல் வாட்டரில் நீங்கள் ஒரு வெந்தயத்தை ஊற வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாயில்டு ரைஸ் வாட்டரு அதில் வந்து ஊற வச்சோன்னா அதோட பலன்களும் நமக்கு சேர்த்தே கிடைக்கும். அதே மாதிரி வடித்த கஞ்சியில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து லாங்காக வளர வைக்கும் நேச்சுரல் கண்டிஷனர். ஸோ நிறைய பலன்கள் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியில் மட்டும்தான் ஸ்கூல் டைமிங்லலாம் ஊற வைப்பேன். அப்போல்லாம் வந்து அவ்வளோவா விவரம் தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ஊற வைப்பேன். பட் அதுவுமே வந்து நிறைய பலன்களை கொடுத்துருக்கு. இதோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நிறைய பலன்கள் வந்து கொடுக்குது. இதில் வந்து 3 டீஸ்பூன் நான் வந்து வெந்தயம் சேர்க்குறேன், ஃபெனுக்ரீக் சீட்ஸு. ஸோ இதை வந்து ஓவர் நைட்டு அப்படியே வந்து சோக் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயில்டு ரைஸ் வாட்டர் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி குட் பாக்டீரியாஸ் அதில் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபெனுக்ரீக் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ஐரன் கண்டென்ட் இருக்குது. dandruff வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதை வந்து எடுத்துரும். அதே மாதிரி ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வரதை வந்து தடுக்கும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணனால தான் ஹேர் வந்து இன்னமும் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ புரியுது. ஸோ அப்போ வந்து தெரியாது இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பலன் வருமா வராதான்னு. பட் இப்போ வந்து நல்லாவே எனக்கு தெரியுது. அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து இப்போ இருக்கிற என்னோட லாங் ஹேரு. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோட ஹெர்பல் ஹேர் ஆயில் மிக்ஸோட கேஸ்டர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சுல, அதனால் ஜாலியாக கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மொமெண்ட் எப்போ வரும்னு கூட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கேஸ்டர் ஆயிலில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளோட ஹேர் ஹெல்த்தை வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து கிரே ஹேர் வராமல் தடுக்கும். அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ நான் நல்லா வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதோட நான் இன்னொரு ஆட்-ஆன் போட போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்களே கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து நான் போடுறது தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கறி லீஃப்லேயும் நிறைய ஐரன் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி நமக்கு கிரே ஹேர் வராமல் தடுக்கும். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுவே வந்து ஃபெனுக்ரீக்கே வளவலன்னு ஒரு ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நிறுத்தக்கூடாது, இன்னும் ஃப்ளஃபியாக அரைக்கணும். நான் மீதி இருக்கிற ரைஸ் வாட்டரையும் ஊற்றி நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா தலையில் வந்து உங்களுக்கு அந்த ஃபெனுக்ரீக்கோட தோல் மாட்டவே மாட்டாது. இதை வடிகட்டணும் அவசியமும் கிடையாது. இதை வந்து நம்ம அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஹேர் ஆயில் தடவலை அப்படின்னாலும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஷவர் கேப் போட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் குளிக்கலாம். கண்டிஷ்னர் வேணுங்கிறவங்க முடிக்கு மட்டும் போடலாம். ஆனால் கண்டிஷ்னர் தேவைப்படாது. ஏன்னா முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பாயில்டு ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால் ஃபெனுக்ரீக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷ்னர் தான். இந்த ஹேர் பேக் போட்டால் முடி வளருமா, முடி கொட்டுறது நிற்குமா, dandruff போகுமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து ரிசல்ட்ஸ் தருங்க. நான் இந்த ஹேர் பேக்கெலாம் வந்து 15 வயசுலேருந்து போட்டுட்ருக்கிறேன். லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து நான் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணியும் இருந்திருக்கேன், ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணாமையும் இருந்திருக்கேன். ஸோ ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணாதப்ப நிறைய ஹேர் லாஸ் வந்து பார்த்துருக்குறேன். ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறப்ப அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. நல்லா ஹேர் வளருது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ஹேர் கேர் ஜேர்னிங்கிற ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். அதை பார்த்தாலே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்.
நம்மளோட ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுருந்தாலே நம்ம முடி வந்து ஆரோக்கியமாக வளரும். இந்த ஹேர் மாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல்ப்புக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி தான். ஸோ ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும். ஸோ முடியும் நமக்கு வந்து நல்ல அடர்த்தியாக வளரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.